இப்ப நான் தப்பு பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து நியாயம் கேட்டா நீங்க பண்ணுவீங்களா? நீங்க கண்டுபிடிப்பீங்களா? பிடிப்பீங்களா? கண்டிப்பா கண்டுபிடிச்சு தான் செய்வோம் நாங்க. இதே மாரி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, உங்களுக்கு மட்டும் இல்ல. நான் ஆக்டர்ல இருந்து நான் சாதாரண ஒரு கூலி தொழிலுக்கு போற ஒரு பெண்கிட்ட இருந்து, அதே மாரி பெண்கள் தான் ஏமாறுறாங்கன்னு சொல்லவும் கூடாது. நெறைய ம். இடத்துல ஆண்களும், எல்லா ஆமாமா. பெண்களும் தப்பானவங்க கிடையாது. எல்லா ஆண்களும் ஆமாமா. தப்பானவங்க கிடையாது. அதே மாரி ஆண்களையும் சொத்து பத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டு இன்னைக்கு ரோட்ல விட்டுருக்காங்க. ம். சில பெண்கள இப்ப நீங்க பெண்கள்ல சொல்றீங்க. உங்க துறையில நீங்க சொல்றீங்க. இதே இங்க சினிமா துறையிலயும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதே மாரி வந்து திருப்பூர்ல ஒரு பொண்ணு வேலை செய்கிறது. மாசம் 10,000 சம்பளத்துக்கு அந்த பெண்ணு சம்பாரிக்கிறத கூட புடிங்கின்னு எல்லாம் ஏமாத்திட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போறவனையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ம். நடுத்தரத்திலிருந்து ஹை லெவல்ல இருந்து லோ லெவல்ல இருந்து எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதோட வேதனையும் வலியும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊர்ல திருப்பூர்ல இருந்து புறப்பட்டு வரதுக்கு என் ஊர் வரதுக்கு 6 மணி நேரம் ஆகும் டிராவல். அந்த பொண்ணு சனிக்கிழமை சம்பளம் வாங்கிட்டு வேலைய முடிச்சுட்டு கிளம்பி வருது. நைட் எந்நேரத்துக்கு வரும்னு தெரியல. நைட் 2 மணிக்கு வந்து இறங்குது. நான் அப்புறம் ராத்திரி 2 மணிக்கு எனக்கு ஃபோன் போடுது. நான் ஓடுறேன். நானே கார் எடுத்துட்டு போனேன். டிரைவர்லாம் எல்லாம் போய்ட்டாங்க வீட்டுக்கு. "ஏம்மா போய் திட்டுறேன் உனக்கு அறிவு இல்லையா? ராவுல வந்து வரியே, இந்த நேரத்துக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னம்மா பண்ணுவேன்னு?" கேட்டா, அந்த பொண்ணோட பேச்சே வரல. கண்ணீர் தான் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு மனவலி. "அண்ணா நான் செத்து போனாலும் பரவாயில்ல. அவன விடக்கூடாது." சரிங்களா? அப்ப எந்த அளவுக்கு தான் உயிர் மேல கூட இல்லாம, அவன விடக்கூடாதுன்ற ஒரு தெரியாத இடத்துக்கு ஒரு ஊருக்கு வெளிப்படையா வருது அந்த பொண்ணு நடந்து. அவ்வளோ நைட்டுக்கு வருதுன்னா, அதில எவ்வளோ மனசுக்குள்ள எவ்வளோ வேதனை இருக்கும். அந்த பொண்ணுக்கு கேட்க யாருமே கிடையாது. அப்ப அந்த மாரி நேரத்தில அந்த மாரி ஆளுங்கள நீங்க என்ன பண்ணுவீங்க? விட்டு ஹெல்ப் பண்ணணும். வைக்கலாமா? அத வந்து அந்த மாரிலாம் செய்றதுக்கு பேர் பாவம் கிடையாது. அதுக்காக என்ன தண்டனை வந்தாலும் நான் ஏத்துக்க உங்களுக்கு அது தயார். புண்ணியம் தான்.